வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 23 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களில் கூட துருத்துறைப்பூண்டி அதன் சுற்று வட்டாரங்கள்லையும் இன்றைக்கு மதிய மழைப்பொழிவு காணப்பட்டது. சற்று முன் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை. பொள்ளாச்சி வடக்கு, பாலக்காட்டு கணவாயை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்து அது அப்படியே கேரளாவுக்குள் விலகி இருக்கிறது. தற்பொழுது கரூர் தலைநகர் பகுதிகளில், கரூர் மாவட்டம் கரூர் தலைநகர் பகுதியில் மழை உருவாகியிருக்கு. இதுவும் அப்படியே மேற்கு நோக்கி நகரும். ஒருவேளை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரலாம், அல்லது இப்படியே நகர்ந்து செயலிழந்து விடலாம். அடுத்தபடியாக இலங்கையில் பரவலாக இடிமழை பிடிவு தொடங்கியிருக்கு. இலங்கையில் திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு சுற்றுவட்டாரம் கடும் இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இதுவும் இலங்கையிலிருந்து இலங்கையோட மேற்கு கரைக்கு வந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி வழியாக தென் மாவட்ட கரையோர பகுதிக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி தென் மாவட்ட வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாகவும், அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடாவில் நீடிக்கக்கூடிய இணைப்பு காற்று சுழற்சி காரணமாகவும் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லையும் இலங்கையிலையும் மழைப்பொழிவிற்கு காரணம் கீழடுக்கு சுழற்சி. இந்த கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து இது நீடித்து கொண்டிருக்க படிப்படியாக மழைப்பொழிவு ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும். அதோட தொடக்கமாக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் திருத்துறைப்பூண்டியில் கூட இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுத்துருக்கோம். இன்னும் பல இடங்களில் கிராமப்புறங்களில் கொடுத்துருக்கிறது. இது தொடக்கமே. இன்று தேதி 23, 27 கூடுதல் பரப்பில் எதிர்பார்த்திருக்கிற நிலையில் இனிமேல் அப்படியே படிப்படியாக டெல்டாவிலே ஒரு சில இடங்களில் மதியத்தில் மழைப்பொழிவு பொழிய தொடங்கும். ஒற்றை வெயில் மட்டும் கடுமையாக அனலாக கொடுத்து கொண்டிருந்த நிலையில் வெயிலுக்கு பிறகு மழைப்பொழிவு இனிமேல் தொடங்கும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். அதாவது இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை சற்று வடக்கே வந்து இன்றைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் பொழிந்திருக்கிற நிலையில், தற்பொழுது கரூர்லேயும் தொடங்கியிருக்கிற நிலையில், இப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய மழை நாளை அதிகாலைக்குள் தென்கடலோரத்துக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில், நாளை மதியம் டெல்டாவின் ஒரு சில இடங்கள்லையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கூடுதல் பரப்பளையும் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைய மழைப்பொழிவு சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் கிடைக்கும். ஆனால் பெரிய அளவிலே பரந்த மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு. ஆனால் பெய்யும் இடத்துல சற்று வெளுத்திருக்கும். பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக மழை பெய்யாது. சில இடங்களில் 5 சென்டிமீட்டர், சில இடங்களில் 4, 3, 2, 1 நனைக்கும் மழை என்று இருக்கும். அருகிலேயே அப்படியே முற்றிலுமாக ஒதுக்கும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு படிப்படியாக வடக்கு, அதாவது டெல்டாவின் நோக்கி வடக்கு நோக்கி முன்னேறும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்று சுழற்சியின் காரணமாக மழைப்பொழிவு சாதகம் அமைய போகிற நிலையில் 27 டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும், 28 சற்று வடக்கே மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், மாத இறுதி 30ஆம் தேதியிலிருந்து வடகடலோரத்திற்கும், மே முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டுன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக எல்லா இடத்துலையும் பெய்யாது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த மாவட்டங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். ஆக முதல் வாரத்தில், அதாவது 27 பரவலாகும் மழை, 30 அளவிலும் பரப்பிலும் இன்னும் கூடும். மாத முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். எல்லாமே ஒதுக்கி தான். முதல் வார மழை காற்று சுழற்சி மற்றும் உயரழுத்த காற்று இணைவு, அதாவது கிழக்கு காற்று மற்றும் உயரழுத்த காற்று இணைவு காரணமாக மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் வங்க கடலோரம் வரைக்கும், கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும், இன்றைக்கே கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு கோவா வரை கொடுக்கிறது. கோவாவிற்கும் மழை, பனாஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை தொடங்க போகிறது. இப்படி ஒட்டுமொத்த கர்நாடகாவில் கொடுக்கும் மழை கோவா மற்றும் கடலோர கர்நாடகாவிற்கும்,
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொடுக்கும் மழை கேரளாவிற்கும் நல்ல மழை பொழிவுடன் நிறைவடைந்தாலும் வங்கக் கடலோரத்தில் இருந்து, அதாவது இலங்கையிலிருந்து தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு அதிகாலை வந்து மழை பொழிவை கொடுத்த பிறகு நாளை மதியம் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்து படிப்படியாக மேற்கு மாவட்டங்களுக்கும் நாளை கிடைக்க வரக்கூடிய நாட்களில் இப்படியே படிப்படியாக டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் முன்னேறி முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்பதில் மாற்றம் எதுவும் இல்லை. முதல் வாரத்துக்கு பிறகு இரண்டாவது வாரத்திலிருந்து காற்று சுழற்சி கொஞ்சம் தீவிரமடையும். கண்டிப்பாக வலுவான நிகழ்வு குறைந்தபட்சம் 1 இருக்கிறது, 2க்கு வாய்ப்பு. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது வாரத்தில் நல்ல மழை இருக்குது. முதல் வாரமே அதோட தாக்கத்தை நீங்கள் உணரலாம். ஆனால் இடிமழையாக இருக்கும் முதல் வாரம். இரண்டாவது வாரம் வெப்பம் தணிந்து கொஞ்சம் இடி குறைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இரண்டாவது, மூன்றாவது வாரத்தில். ஆக மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது. இப்பொழுதே சராசரிக்கு 125% மேலே மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் மே மாதம் கொடுக்கக்கூடிய மழை மேலும் சராசரியை கூட்டும். வெப்பநிலை அக்னி நட்சத்திர காலத்தில் பெரிதாக இருக்காது. அக்னி நட்சத்திர காலத்தில் மழை இருக்கும், வெயில் இருந்தாலும் அதற்கு சமமான மழையும் இருக்கும். ஆகவே பெரும்பாலும் தமிழ்நாடு, கேரளா தவிர்த்த பிற மாநிலங்களில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 104, 105க்கு மேல் போகாது. ஏதேனும் ஒரு நாள் 108 டிகிரிக்கு போனாலும் கடந்த ஆண்டு போல் மாதம் முழுவதும் 111, 110 இருக்கவே இருக்காது இந்த ஆண்டு என்பதை அடித்து உறுதியாக சொல்கிறேன். 104 தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கும். அது அக்னி நட்சத்திர காலத்தில். இப்பொழுது 102, 103, 104க்குள் தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரு இடங்களில் தான் பதிவாகிட்டு இருக்கு. பரவலாக புழுக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அசௌகரியம் நிலவுகிறது. தவிர பெரிய அளவில் வெப்பநிலையில் உயர்வு இல்லை. ஆனால் வெப்பநிலை உயர்வு 104 என்பது உயர்வாக இருந்தாலும் இதே நாளில் கடந்த ஆண்டு அடித்த அதே வெப்பம்தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை விட கூடுதல் வெப்பம், சராசரிக்கு கூடுதல் வெப்பம்லாம் கடந்த ஆண்டு நூற்றாண்டில் இல்லாதவையில் கடந்த ஆண்டு வீசியது. அந்த அளவிற்கு இந்த ஆண்டு இருக்காது. இந்த ஆண்டு கோடை வெயிலுக்கு இடையே கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதையும் படிப்படியாக, அதாவது வெயிலுக்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க போகிற நிலையில் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திடுக. இன்றைக்கு உடுமலைப்பேட்டை நிலக்கடலை அறுவடையை பாதித்திருக்கிறது. கொஞ்சம் நனைத்து விட்டது மழை உடுமலைப்பேட்டையில். இருந்தாலும் அது நாளை அடிக்கக்கூடிய வெயிலால் உலர்த்தக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவு தான் இருந்தது. தவிர பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கூடி அளவிலும் கூடி இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அறுவடை மற்றும் அனைத்து பணிகளையும் வரக்கூடிய நாட்களில் இடி மின்னல் மழைப்பொழிவு வெயிலுக்கு பின் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.